அத்தியாயம் 32. விபாண்டக புத்திரர் ரிஷியசிருங்கர். உலக விஷய அனுபவங்கள் ஏதும் தெரியாதவாறு தம் மக்களை வளர்த்து வந்தால் வெகு எளிதில் பிரம்மச்சரியம் உண்டாகும் என்பது ஒரு சிலரது எண்ணமாக உள்ளது. இது உண்மையும் அல்ல, பயன் உடையதும் அல்ல. இதனை உணர்த்தும் விதமாக வியாசர் தம் மகாபாரதத்தில் ஒரு கதையை கூறியுள்ளார். பிரம்மதேவருக்கு இணையான தேஜசுடன் விளங்கிய விபாண்டகர் என்னும் மகரிஷி தம் புத்திரன் ரிஷியசிருங்கருடன் தனது ஆசிரமத்தில் வசித்து வந்தார். ரிஷியசிருங்கர் தனது தந்தையான விபாண்டக முனிவரை தவிர வேறு எவரையுமே கண்டதில்லை. அதுவும் பெண்களை அவர் அறிந்தது கூட கிடையாது. இவ்வாறு சுத்தமான பிரம்மச்சாரியாக ரிஷியசிருங்கர் அவரது தந்தையால் வளர்க்கப்பட்டார். ஒரு சமயம் அங்கதேசம் கடுமையான பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டது. மழை பொய்தமையால் பயிர்கள் கருகி நாசமடைந்தன. உணவுக்கு வழியின்றி மனித உயிர்கள் பல பலியாயின. தன் நாட்டு மக்களை துன்புறுத்தும் கொடும் பஞ்சத்தை போக்குவது எவ்வாறு? தன் குடிமக்களை எந்த வகையில் தாம் காப்பாற்றப் போகிறோம் என்று புரியாமல் தவித்த அந்நாட்டு வேந்தனான ரோமபாதன் பிராமணர்களை அழைத்து அவர்களிடம் யோசனை கேட்டான். அவர்கள், மகாராஜனே, பெண்கள் என்றால் இதுவரை அறிந்திராதவரும் பரிபூர பிரம்மச்சரிய விரதம் பூண்டவருமான ரிஷியசிருங்கர் என்ற முனிபுத்திரர் ஒருவர் உள்ளார். அவர் நம் நாட்டில் தன் காலடி எடுத்து வைத்து வந்தால் மழை பொழியும் என்று மன்னவனுக்கு ஆலோசனை கூறினர். பிராமணர்கள் கூறிய முனிபுத்திரரான ரிஷியசிருங்கரை எவ்வாறு அழைத்து வருவது என்று தன் அமைச்சர் பெருமக்களுடன் மன்னன் ரோமபாதன் ஆலோசனை செய்தான். அவர்கள் அதற்கான உபாயத்தை கூற, அதன்படி தன் நாட்டில் உள்ள வேசிகளில் திறமையான சிலரை அழைத்து, நீங்கள் ரிஷியசிருங்கர் வாழும் வனத்திற்கு சென்று ஏதாவது உபயம் செய்து என் நாட்டிற்கு அவரை அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டான். அந்த வேசிகள் அரசன் கூறியதை கேட்டதும் முதலில் தயங்கினாலும் மன்னவன் ஆணையை மீற பயந்தனர். அதே சமயத்தில் முனிவரது சாபத்திற்கும் பயந்தனர். பின் தங்களுக்கும் தெய்வம் ஒன்றே துணை என எண்ணி மன்னன் தந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு ரிஷியசிருங்கர் வாழும் வனம் நோக்கி புறப்பட்டனர். அவ்வாறு புறப்பட்டு சென்ற வேசியரது தலைவியானவள் பெரியதொரு இடத்தை தோட்டம் போன்று அமைத்து அதில் போலியான மரங்கள், செடி கொடிகள், புதர்கள் என அனைத்தையும் அமைத்தாள். அதன் நடுவே ஆசிரமம் ஒன்றை நிர்மாணித்து ஓர் ஓடத்தை உருவாக்கி அந்த ஓடத்தை விகண்ட முனிவரது ஆசிரமம் அருகே ஓடும் நதிக்கரையில் கட்டினாள். பின் அவ்வேசியர் அனைவரும் முனிவரது ஆசிரமம் நோக்கி நெஞ்சம் பதைக்க விரைந்து சென்றனர். வேசிகள் ஆசிரமத்திற்கு சென்றபோது விபாண்டக முனிவர் வெளியே சென்றிருந்தார். இதுவே தக்க தருணம் என்று எண்ணிய அப்பெண்களில் ஒருத்தி சட்டென ஆசிரமத்தில் இருந்த ரிஷியசிருங்கர் அருகே சென்றாள். அப்பெண் ரிஷியசிருங்கரிடம், முனிவரே, நலமா? கிழங்குகளும் கனிகளும் குறைவில்லாது கிடைக்கின்றனவா? வனத்தில் முனிவர்களது தவம் எவ்வித இடையூறும் இன்றி நடைபெறுகிறதா? உம் தந்தையின் தேஜஸ் குறைவு படாது வளர்கின்றதா? வேத பாராயணம் சரியான முறையில் நடக்கிறதா என்று விசாரிக்கும் தோணியில் வினவினாள். தன்னை விசாரிக்கும் அழகிய மானிட உருவையும் அதன் குரலையும் ரிஷியசிருங்கர் அதுவரை பார்த்ததில்லை என்பதால் அவளை கண்டதும் அவரது உள்ளத்தில் அடங்க இயலாத இயற்கை உத்வேகம் தன் பணியை துவங்கியது. அவளை பார்த்த ரிஷியசிருங்கர் அவளை தன்னை போன்றதொரு ரிஷிகுமாரன் என்று எண்ணிய போதும் தன் உள்ளத்தில் ஏதோ ஒரு வகை மகிழ்ச்சி பொங்குவதையும் அவர் உணர்ந்தார். ரிஷியசிருங்கர் தன் முன் நின்று தன்னிடம் பல கேள்விகளை கேட்ட வேசி பெண்ணை பார்த்து, ஜோதியைப் போலல்லவா நீர் பிரகாசிக்கின்றீர்? யார் நீர்? உம்மை நான் வணங்குகிறேன். உமது ஆசிரமம் எங்குள்ளது? எத்தகைய விரதம் உம்மால் அனுஷ்டிக்கப்படுகிறது என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ரிஷி புதல்வர் வினவினார். அது மட்டுமல்லாது நாணியரும் மகரிஷிகளும் செய்திடும் அர்க்கியம், பாத்தியம் ஆகியவற்றுடன் அதிதிகளுக்கு செய்திடும் உபசாரத்தையும் செய்தார். அப்போது அவ்வேசிப்பெண், ஆசிரமத்திலிருந்து 3 யோசனை தொலைவில் என் ஆசிரமம் உள்ளது. உங்களுக்காக நான் பழங்களை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் என்னை பணிந்து வணங்கும் அளவுக்கு தகுதியை நான் பெறவில்லை. எம் சம்பிரதாயப்படி உங்களை நான் பணிந்து வணங்க வேண்டும் என்றாள். பின் தனது நகரத்திலிருந்து கொண்டு வந்த மோதகங்கள், பட்சணங்கள் ஆகியவற்றை அந்த ரிஷிகுமாரருக்கு உண்ண கொடுத்து நறுமணம் பொருந்திய மாலைகளை அவருக்கு சூடி பானங்களை அருந்த வைத்தாள்.
பின் அவரிடம் அவ்வேசி, எங்களது சம்பிரதாயப்படி நமஸ்கரித்திடும் முறைப்படியே என்றுரைத்தவள் அவரை கட்டி தழுவி விளையாடினாள். சற்று நேரம் அவ்வண்ணமே கழிந்தது. மகரிஷி விபாண்டகர் திரும்பி வரும் நேரம் வந்தது என பயந்து அவ்வேசி பெண், சாமி, நான் அக்னி கோத்திரம் செய்ய வேண்டிய காலம் வந்தது என்று கூறி அவரது தழுவலில் இருந்து விலகி மெல்ல ஆசிரமத்தை விட்டு வெளியேறினாள். ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த விபாண்டகர் அங்கு சிதறி கிடக்கும் பண்டங்களை பார்த்து அதிர்ந்தார். ஆசிரமம் சுத்தம் செய்யப்படாமல் இருந்தது. செடி கொடிகள் ஒடிந்து கிடந்தன. தனது குமாரனது முகம் வழக்கம் போல் இல்லாமல் இருந்தது. மன்மதனின் கணை தாக்கிய வேகத்தால் மதியும் கலையும் இழந்தவராயிருந்தார். குமாரா, ஏன் சமித்துக்களை கொண்டு வந்து நீ வைக்கவில்லையே? செடி கொடிகள் ஒடிந்து கிடக்கின்றனவே, யார் இவ்வேலையை செய்தது? உனக்கு பணிவிடை செய்ய எவரேனும் இங்கு வந்தனரா? இந்த பூமாலை யார் கொடுத்தனர்? ஏன் கவலையுடன் உள்ளாய் என்று தன் புத்திரனை விபாண்டக மகரிஷி ஒன்றும் புரியாமல் வினவினார். தந்தையே, அற்புதமான அழகு வடிவோடு பிரம்மசாரி ஒருவர் வந்திருந்தார். அவரது தேஜஸையும் குரல் இனிமையையும் என்னால் வாய்விட்டு சொல்லி விளக்க முடியவில்லை. அவரது வாக்கும் கண்ணும் எனது உள்ளத்தில் இளம் புரியாத மகிழ்ச்சியையும் சிநேகத்தையும் உண்டாக்கின. என்னை அவர் ஆற தழுவிய போது எனக்கு உண்டான ஆனந்தம் இப்பழங்களை உண்டபோது கூட ஏற்படவில்லை என்று ஒன்றுமறியா அப்பாவியைப் போன்ற ரிஷ்யசிருங்கர் கூறி, பிரம்மச்சாரி என்றுதான் தன்னிடம் வந்தவரது உருவ அழகையும் உடை நேர்த்தியையும் செய்கைகளையும் தன் தந்தையும் குருவுமான விபாண்டக மகரிஷியிடம் விளக்கினார். மேலும் ரிஷ்யசிருங்கர், தந்தையே, என் மீது அளவற்ற அன்புடையவரே, எனது உடம்பு பற்றி எரிவது போன்றுள்ளது. அந்த பிரம்மச்சாரியை தொடர்ந்து சென்றிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அவனை எப்பாடுபட்டாவது இங்கு வரவழைப்பீராக. அவனது விரதமும் தேஜஸும், அடடா, என்னவென்று நான் சொல்வேன். அவனை காணாமல் என் உள்ளம் இப்படி துடிக்கிறதே என்று கூறினார். என்ன நடந்திருக்கும் என்பதை ஒருவாறு விபாண்டக மகரிஷி புரிந்து கொண்டார். மகனே, இது எவனோ ஒரு ராட்சசன் செய்த மாயை போலுள்ளது. அத்தகையோர் எப்போதுமே தவம் செய்வோருக்கு பலவிதமான இடையூறுகளை செய்வதை வழக்கமாக கொண்டவர்கள். அதற்காக பலவிதமான உபாயங்கள், மோசங்கள் ஆகியவற்றை செய்யவும் தயங்க மாட்டார்கள். நம் ஆசிரமத்திற்கு அருகே அவர்கள் வர இடம் தரக்கூடாது என்றுரைத்த மகரிஷி தன் மகனை மோசம் செய்தவனை தேடி கண்டுபிடிக்க 3 நாட்கள் காட்டில் அலைந்து திரிந்தார். எவரும் அவர் கண்ணில் தென்படாது போகவே திரும்பி வந்தார். ஒரு நாள் உண்பதற்கான கிழங்குகளையும் பழங்களையும் கொண்டு வர விபாண்டகர் மீண்டும் வெளியே சென்றிருந்தார். அப்போது ரிஷ்யசிருங்கரது மனதை குலைத்த அவ்வேசி ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் அவள் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட ரிஷ்யசிருங்கர் சட்டென எழுந்து அவள் அருகே விரைந்து ஓடினார். தேஜஸுடன் திகழும் பிரம்மச்சாரியே, என் தந்தை திரும்பி வருவதற்குள் உமது ஆசிரமத்திற்குள் நாம் இருவரும் செல்வோம் என வேசி கூறும் முன்பே அவளை அழைத்து கொண்டு வேகமாக ரிஷ்யசிருங்கர் சென்றார். நதிக்கரையில் ஆசிரமம் வடிவில் தோற்றமளிக்குமாறு கட்டப்பட்டிருந்த ஓடத்தின் மீது இருவரும் ஏறினர். ரிஷ்யசிருங்கர் ஏறியதும் வேசியர் அனைவரும் ஓடத்தை அவிழ்த்துவிட்டு வேகமாக அதனை செலுத்தினர். செல்லும் வழியில் பலவிதமான வினோதங்களை அவருக்கு காட்டி வஞ்சித்தவாறு அவரை அங்கதேச மன்னனிடம் சென்று ஒப்படைத்தனர். ரிஷ்யசிருங்கர் தன் நாட்டிற்கு வருகை தந்தது கண்டு அங்கதேச மன்னன் ரோமபாதன் பெரிதும் மகிழ்ந்தான். தனது அந்தப்புறத்து மாளிகையில் ரிஷிகுமாரரை தங்க வைத்தான். அவருக்கு பலவிதமான பணிவிடைகளை செய்யுமாறு ஆணையிட்டான். ரிஷ்யசிருங்கர் அங்கதேசத்தில் காலடி வைத்த வேளையில் மழை பொழிய துவங்கியது. அடாது பெய்த மழையால் ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வழிய துவங்கின. மக்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தனர். ரோமபாதன் தன் மகள் சாந்தாவை பிரம்மச்சாரியாக இருந்த ரிஷ்யசிருங்கருக்கு மனம் முடித்து கொடுத்தான். தான் எண்ணியவாறு எல்லாம் நடந்த போதிலும் ரோமபாதனின் மனம் பயத்தால் நடுக்கமுற்றது. தன் மகனை காணாததால் எப்படியும் விபாண்டக மகரிஷி தேடிக்கொண்டு வருவார். வந்து விஷயம் அறிந்ததும் அவரது சாபத்திற்கு தானும் தன் நாடும் ஆளாக நேருமோ என எண்ணி கலங்கினான். தன் மந்திரிகளை உடனே அழைத்து ரோமபாதன் அவர்களுடன் கலந்தாலோசித்தான். அதன்படி வனப்பகுதியில் இருந்து நகரத்துக்கு வரும் வழியில் ஏராளமான பசுக்களையும் காளை மாடுகளையும் அவற்றை மேய்த்திடும் இடையர்களையும் நிறுத்தி வைத்தான். அந்த இடையர்களிடம் ரோமபாதன், இடையர் குலத்தவரே, மகரிஷி விபாண்டகர் இல்வழியே வருவார். அவ்வாறு வரும் அம்மகரிஷியை வரவேற்று நன்றாக உபசரியுங்கள். இப்பசுக்களுக்கும் காளைகளுக்கும் வயல்களும் உமது புதல்வர் ரிஷ்யசிருங்கருடையதுதான். நாங்கள் அனைவரும் உம்முடைய அடிமைகள். உங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ தயை கூர்ந்து அதனை கூறுங்கள் என்று அவரது கோபம் தணியுமாறு பேசிடுங்கள் என்று எச்சரிக்கை செய்தான்.
பல இடங்களில் அலைந்து திரிந்து தேடியும் தன் குமாரன் ரிஷ்யசிருங்கரை காணாததால் கடும் சினம் கொண்ட விபாண்டக மகரிஷி இது அங்கநாட்டவன் வேலையாகத்தான் இருக்கும் என்று யூகித்து அவனை எரிக்கப் போவதைப் போன்று பல கிராமங்களையும் நதிகளையும் கடந்து அரசனது நகரம் நோக்கி விரைந்து சென்றார். அவ்வாறு கடும் சினத்துடன் வந்த மகரிஷியை வழியில் அவரது வருகைக்காக காத்திருந்த இடையர் குலத்தோர் அவரை வரவேற்று உபசரித்து அரசன் உரைத்தது போல் அவர் கோபம் தணியுமாறு பணிவுடன் கூறினார்கள். இதனால் அவர் கோபம் சற்று தணிந்தது. நகருள் சென்ற விபாண்டக மகரிஷி தேவலோகத்தில் தேவேந்திரன் வீற்றிருப்பதைப் போல் அரசனின் அந்தப்புறத்தில் தன் குமாரன் ரிஷ்யசிருங்கர் இருப்பதைக் கண்டார். மின்னல் கொடியைப் போன்று பேரெழிலுடன் விளங்கிய அரசகுமாரி சாந்தா தன் மகனுடன் அவனது மனைவியாக அமர்ந்திருப்பதையும் மகரிஷி கண்டார். இது கண்ட மகரிஷி விபாண்டகர் மகிழ்ந்து மன்னன் ரோமபாதனுக்கு ஆசிகள் பலவற்றை வழங்கினார். பின் தன் குமாரனிடம், ரிஷ்யசிருங்கனே, இம்மன்னனுக்கு வேண்டியவற்றை நீ செய்வாயாக. உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பிறந்ததும் நீ மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்து சேர்வாயாக என்று கூறி அவரை ஆசிர்வதித்தார். அதன்படியே தனக்கு ஒரு மகன் பிறந்ததும் மீண்டும் ரிஷ்யசிருங்கர் ஆசிரமத்திற்கு திரும்பினார். தருமா, நல மகாராஜனுக்கு தமயந்தியும் வசிஷ்டருக்கு அருந்ததி போன்றும் அகத்தியருக்கு லோபமுத்திரை போன்றும் உனக்கு பாஞ்சாலி போன்றும் அங்க தேசத்து அரசகுமாரி சாந்தா தன் பதியான ரிஷ்யசிருங்கருடன் வனத்திற்கு சென்று பிரீதியுடன் அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரது தவத்தில் தானும் பங்கேற்றார். அந்த ரிஷ்யசிருங்கரிடம் ஆசிரமம் இருந்த இடம்தான் இது. இந்நதியில் இறங்கி மூழ்கி பரிசுத்தனாக கடவாய் என்று தருமருக்கு லோமசர் ரிஷ்யசிருங்கரது கதையை கூறி முடித்தார். அவரது கூற்றுப்படி பாண்டவர்கள் அந்நதியில் மூழ்கி எழுந்து ஜபங்கள் முடித்தனர்.